Hi everybody, welcome to Future Visions TRB English. Today I'm here with an exclusive lesson at your desk from Unit 4 just to engage, empower and inspire you all. நம்ம வீடியோவில் யூ அண்ட் தி ஆட்டம் பாமோட எஸ்ஏஎஸ்ட் ஜார்ஜ் ஆர்வலை பற்றின ஒரு பயோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட ஏர்லி லைஃப், ஜார்ஜ் ஆர்வலோட ஏர்லி லைஃப், அவரோட எஜுகேஷனை நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்கூலில் படித்தார், எந்த காலேஜில் படித்தார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண போகிறோம். அண்ட் அவரோட லிட்ரரி கரியர் அஸ் அ ரைட்டரை பற்றி நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். என்னென்ன எழுதியிருக்காரு, நாவல்ஸ் என்ன எழுதியிருக்காரு, எஸ்ஸேஸ் என்ன எழுதியிருக்காரு, ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அவரோட மேரேஜ் லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த எஸ்ஏ யூ அண்ட் தி ஆட்டம் பாமோட சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜார்வலோட ஒரிஜினல் நேம் பாருங்கள். ஸோ எரிக் ஆர்த்தர் பிளேர் தான் அவரோட ஒரிஜினல் நேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஸோ இவர் ஜார்ஜ் ஆர்வல் பார்த்தீங்கன்னா ஜூன் 25, 1903 மொத்தில்ஹாரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இந்தியா பெங்காலில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அது இப்போ பீகாராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வில்லேஜை ஸோ இட் இஸ் கன்சிடர் அஸ் பீகார் நவ். ஸோ இங்கே தான் அவர் பிறந்திருக்காரு. அண்ட் இவரோட அப்பா ரிச்சர்ட். அவர் ஒரு அஃபீஷியல். ஸோ பிரிட்டிஷ் சிவில் சர்வீஸில் அவர் இருந்திருக்காரு. ஸோ நம்ம இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்கும்போது இவர் பிறந்திருக்காரு 1903. அண்ட் அவங்களோட அம்மா இடா, அவங்க பர்மாவில் வளர்ந்துருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு மாடஸ்டான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களால அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியும். ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பை டிமாண்ட் பண்ணி அத்தாரிட்டேட்டிவாக வாங்கியிருக்க முடியும். ஆனால் இவங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ இவங்களோட தாத்தா பார்த்திங்கன்னா தாமஸ் பிளேயர். அவர் ஒரு கிளர்ஜிமேன். இந்தியாலேயும் அவங்க ஒரு கிளர்ஜிமேனாக இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ்லேயும் ஒரு கிளர்ஜிமேனாக இருந்திருக்காங்க. அண்ட் இவர் தவழ்ந்துட்டு இருந்த டைம்லேயே, ஒரு டாட்லராக இருந்த டைமில் அவங்களோட அம்மா இவங்களையும் அவங்களோட சிஸ்டர் மார்ஜோரி அப்படிங்கிறவங்களையும் இங்கிலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவருக்கு அப்போ பார்த்திங்கன்னா 1 year தான் ஆகுது. ஸோ தவழ்ந்துட்டுருக்கார் அவர். தவழ்கிற ஸ்டேஜில் அவங்களோட அம்மா எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இங்கிலாண்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்களையும் அவங்களோட சிஸ்டர் மார்ஜோரிங்களையும். ஸோ மார்ஜோரி அண்ட் இவங்க தட் இஸ் ஜார்ஜ் ஆர்வல் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து எங்கே வளர்கிறாங்கன்னா இங்கிலாண்டில் வளர்கிறாங்க. ஸோ இவரோட எஜுகேஷன் எங்கே இருக்குன்னா செயின்ட் சிப்ரியன் போர்டிங் ஸ்கூலில் இவர் சேர்ந்து படிக்கிறாரு. அண்ட் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. அவங்களோட அங்கிளோட இன்ஃப்ளூயன்ஸில் இவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. அண்ட் இவர் இட்டன் ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூல், இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா இட்டன் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூல், அங்கே சேர்ந்து படிக்கிறாரு. ஸோ செயின்ட் சிப்ரியன் ஒரு போர்டிங் ஸ்கூல் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கே போக முடியும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த ஸ்கூல் லைஃப் பிடிக்கல. ஸோ ஹீ ஹேட்டட் த ஸ்கூல் லைஃப் இன் செயின்ட் சிப்ரியன். அண்ட் ஈட்டன் ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூலும் அவருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த ஸ்கூல் லைஃப்பும் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இவரோட நாவல்ஸில் அண்ட் இவரோட எஸ்ஸேஸில் சப்ரெஷனில் எழுதுறாரு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட சைல்ட்ஹுட் ரெமினிசன்ஸ் அதாகவே இருந்திருக்கு. ஸோ சைல்ட்ஹுட்டோட ரீகலெக்ஷனாகவே தான் இருந்திருக்கு மோஸ்ட்லி. அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேவ்ரிக். ஸோ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவர் சில டிஃப்ரெண்ட்டான ஒரு சயின்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது அவருக்கு பிடிச்ச விஷயத்தை தான் அவர் பண்ணுவார். பிடிக்காத விஷயத்தில் அவர் ஆர்வம் காட்ட மாட்டார். ரொம்ப ஒரு ஸ்பெஷல், கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவர் அந்த டைமில் இருந்திருக்காரு. அண்ட் அவருக்கு ஒரு ஆசை மேலோங்கி இருக்குது. சின்ன வயசுலேயே அவர் ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கு ஸ்கூல் டேஸ் பிடிக்கல. 2 ஸ்கூலுமே பிடிக்கல. செயின்ட் சிப்ரியனையும் பிடிக்கல, ஈட்டன் ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூலும் பிடிக்கல. ஸோ இவரோட அந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட அந்த ஸ்கூல்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை தான் அவரோட ஒரு எஸ்ஸே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த எஸ்ஸே சச் வேர் த ஜாய்ஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே. இது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இது பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதில் அந்த ஸ்கூலில் என்ன மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது இந்த எஸ்ஸே சொல்லுது, கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஸ்கூல். ஸோ இதில் டிஸ்கைஸ்டு கேரக்டர், கிராஸ் கேட்ஸ்னு ஒரு கேரக்டர் வராங்க. ஸோ அந்த கேரக்டர் டிஸ்கைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் அந்த கேரக்டர். ஸோ அது இங்கே ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் கிராஸ் கேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை யூஸ் பண்ணி இவங்களோட ஐடென்டிட்டியை அதில் டிஸ்கைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த இவர் பார்த்திங்கன்னா இந்த செயின்ட் சிப்ரியன் ஸ்கூல்லையும் ஈட்டன் ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால இவர் ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸ்னால இவர் புல்லி பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்கள டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் 2 ஸ்கூல்லையுமே பிடிக்கல. ஈட்டனையும் பிடிக்காது இவருக்கு,
செயின்ட் சிப்ரியனும் வந்து இவருக்கு பிடிக்காது. அண்ட் ஈட்டனில் வந்து இவர் வந்து அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் நாட் புல்லிட் அட் ஈட்டன், பட் ஹீ ஃபெல்ட் தட் இட் வாஸ் சப்ரெஷன் வாஸ் தேர். ரொம்ப வந்து அங்கே வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் இதனால் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈட்டன்லேருந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ணால் இவர் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வராரு, பர்மாக்கு. எதுக்காகனா போலீஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக, போலீஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறதுக்காக இவர் வந்து ஹையர் ஸ்டடீஸை விட்டுட்டு இவர் வந்து போலீஸிங்க்கு வராரு. அவரோட போலீஸ் ஜாபை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரிசைன் பண்ணிவிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் பப்ளிகேஷன் டவுன் அண்ட் அவுட் இன் பாரிஸ் அண்ட் லண்டன். ஸோ இந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவலை வந்து அவர் எழுதுகிறாரு. ஸோ இதில் வந்து எந்த பென் நேம் அடாப்ட் பண்ணிக்கிறாருன்னா ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிற ஒரு பென் நேமில் அவர் வந்து எழுதுகிறாரு. ஸோ இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான ஐடியாஸை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறதா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அதில் இருக்குது. ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஐடியாஸ், பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாம் வந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் இந்த நாவலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து பப்ளிஷே பண்ணலை. ஸோ ஃபேபர் அண்ட் ஃபேபர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபேபர் அண்ட் ஃபேபரோட எடிட்டர் நமக்கு தெரியும், இவர் டிஎஸ் எலியட் இல்லையா, அதோட எடிட்டர். ஸோ இவங்களும் வந்து ஃபேபர் அண்ட் ஃபேபரும் வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ் எலியட் வந்து எடிட்டராக இருந்த டைமில் இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ண மறுத்திருக்காங்க. அண்டு இந்த ஒர்க்கில் வந்து அவர் வந்து பர்டிகுலராக இவரோட ஐடென்டிட்டியை மறைச்சு ஜார்ஜ் ஆர்வல்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு நொமேடிக்காக வந்து சுற்றி ஒரு ட்ராம்ப்பாக வந்து ஹோம்லெஸ் பர்சனாக வந்து அவரோட அந்த லண்டன்லேயே வந்து சுற்றி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதில் வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து அவர் வந்து ஒரு ரேடிக்கலாக வந்து வெளியே தெரிஞ்சிருக்காரு. ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக வந்து வெளியே வந்து தெரிஞ்சிருக்காரு. அண்ட் இதை வந்து ஹீ குடன்ட் பப்ளிஷ், இந்த ஒர்க்கை வந்து அவரால் வந்து பப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து 1933 விக்டர் கோலாங் அப்படிங்கிறவரால் தான் அந்த கம்பெனி மூலிமா தான் இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆனவுடனே இவருக்கு வந்து ஒரு பெரிய பேர் கிடைக்குது. இவரை வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டவுன் டவுனை ஃபாலோ பண்ணி 1934 பர்மிஸ் டேஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுகிறாங்க. ஸோ பர்மிஸ் டேஸ் வந்து எதை பற்றினா அவரோட போலீஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் அந்த நாவலில் இருக்குது. அண்ட் இவரோட ஏர்லி 30 ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க, ஷூட்டிங் அண்ட் எலிஃபெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, கிளர்ஜிமேன்ஸ் டாட்டர் 1935 எழுதுகிறாரு. ஸோ இதெல்லாமே அவரோட ஏர்லி 30. அண்ட் 1936 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிடிஸ்ட்ரா ஃப்ளையிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க. அண்ட் 1936 ரோட் டு விகன் பியர் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க. அண்ட் 1939 கம்மிங் அப் ஃபார் ஏர் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க. அண்ட் அனிமல் ஃபார்மையும் அதே 1930s தான் வந்து எழுதுகிறாங்க. அண்ட் 1936 இவருக்கு வந்து எய்லீன் அப்படிங்கிறவங்களோட மேரேஜ் ஆகுது. அண்ட் இவங்க வந்து எய்லீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரினால், ஸோ ஷீ டைட் அவுட் ஆஃப் சர்ஜரி, ஒரு சர்ஜரி நடக்குது. அந்த சர்ஜரியால், அந்த ஆஃப்டர் மேத் ஆஃப் சர்ஜரி வந்து அவங்களால சர்வைவ் பண்ண முடியல, அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையனை வந்து அந்த கப்பல் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பையனோட நேம் வந்து ரிச்சர்ட் வந்து அடாப்டட் சன். ஸோ ஜார்ஜ் ஆர்வெல் வந்து ஒய்ஃப் ஈலின் இறந்தவுடனே ஜூரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த ஜூரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெட்டான ஒரு பிளேஸ். ஸோ இவருக்கு வந்து அந்த டைமில் வந்து டியூபர்க்ளோசிஸில் சஃபர் ஆகிருக்காரு. அண்ட் இவர் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜூரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து அந்த டியூபர்க்ளோசிஸை வந்து இன்னும் ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அந்த டைமில் ஒரு ஒர்க் எழுதுகிறாரு, அது வந்து 1984. ஸோ 1984 இவர் வந்து 1949 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இவர் இறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆகிற ஒர்க்கு தான் இந்த 1949 அப்படிங்கிற ஒர்க். அண்ட் இவர் இறக்கிறதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு உமனை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க வந்து சோனியா ப்ரவுன்வெல் அப்படிங்கிற ஒரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க இறக்குற வரைக்கும் சோனியா ப்ரவுன்வெல் வந்து அங்கே வந்து இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த எஸ்ஏ யூ அண்ட் தி ஆட்டம் பாம்பை 1945 ட்ரிபியூன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 months ஆஃப்டர் பாம் பிளாஸ்ட் அண்ட் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி.
ஸோ இது 2 months அப்புறம் ஹிரோஷிமா அண்ட் நகசாகியை வந்து யுஎஸ்ஏ அமெரிக்கா வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணது நமக்கு தெரியும், ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த எஸ்ஸே வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து எழுதுகிறாரு. இது வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க்காக, ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்காக வந்து அமையுது. எதுக்குன்னா 1984க்கு. ஸோ 1984க்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து இதை வந்து நம்ம பார்க்குறோம். கிரவுண்ட் ஒர்க்கை இதை கன்சிடர் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் அவர் எதுலேயும் டிக்ளேர் பண்ணலை, ஆனால் இதுக்கு முன்னாடி தான் அது வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ 1945 இது எழுதுகிறாரு. 1949 வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 1984 அப்படிங்கிற ஒர்க் எழுதுகிறாரு. ஸோ ரெண்டுக்கும் நமக்கு வந்து பேரலல் சிமிலாரிட்டிஸை நம்ம பார்க்குறதுனால இதை வந்து கிரவுண்ட் ஒர்க்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன், இது வந்து ஒரு எஸ்ஸே. இதில் வந்து எதை டீல் பண்ணுறாங்கன்னா பாம் பிளாஸ்ட்டை பற்றி இதில் வந்து சொல்கிறாங்க. பாம் பிளாஸ்ட்டை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில், நியூ பெர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம சொல்கிறத இந்த எஸ்ஸேல பார்க்குறோம். ஸோ மற்ற எஸ்ஸேஸ் அஃப்கோர்ஸ் ஹிரோஷிமா நாகசாகி இன்சிடென்ட்டு நிறைய எஸ்ஸேஸ் வந்து டீல் பண்ணுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதோட சஃபரிங்ஸ், அந்த பீப்புள் அந்த இடத்துல எப்படி சஃபர் ஆனாங்க அப்படிங்கிறத சொல்கிற விதமாக அந்த எஸ்ஸேஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த எஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த எஸ்ஸே இருக்குது. ஸோ நம்ம அந்த எஸ்ஸே வந்து பார்க்கும்போது என்ன டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஜார்ஜ் 25 1903 மொத்திஹாரி அப்படிங்கிற ஒரு இடத்துல பெங்காலில் பிறக்கிறாரு. அண்ட் இவர் வந்து ஒரு இந்தியனை தான் பிறக்கிறாரு. அண்ட் இவர் ஜனவரி 21 1950 லண்டனில் வந்து இறந்துடுறாரு. ஸோ இவரை நம்ம லிட்ரேச்சரில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்னா, இவர் ஒரு நாவலிஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம், எஸ்ஸேயிஸ்ட்டாக பார்க்குறோம், கிரிட்டிக்காக பார்க்குறோம். அண்ட் ஹீ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் நாவல்ஸ் அனிமல் ஃபார்ம் 1984. இந்த 2 நாவல்ஸ்லேயும் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த 2 நாவல்ஸ்னால இவர் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்காரு. ஸோ இந்த லேட்டர் ஆஃப் தீஸ் இஸ் அ ப்ரொஃபவுண்ட் ஆன்டி உத்தோப்பியன்ஸ். லேட்டர் ஆஃப் தீஸ்னால் 1984 வந்து நம்ம சொல்கிறோம். இந்த லேட்டர் நாவல் 1984 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆன்டி உத்தோப்பியன், அதாவது டைஸ்டோஃபியன் நாவல் அது. ஸோ இந்த டைஸ்டோஃபியன் நாவல்னா அதில் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சப்ரெஷன், ஒரு அத்தாரிட்டியோட ஒரு டாமினன்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த டைஸ்டோஃபியன் நாவலில் வந்து காட்டுவாங்க. ஸோ உத்தோப்பியன்னா ஒரு ஐடியலைஸ்டு சொசைட்டி. ஸோ எல்லாமே அதில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் வந்து ஒரு உத்தோப்பியன் சொசைட்டி. ஆன்டி உத்தோப்பியன் அதுக்கு ஆப்போசிட். ஸோ இந்த 1984 வந்து ஆன்டி உத்தோப்பியன் நாவல். அதில் வந்து என்ன எக்ஸாமைன் பண்ணுறாங்கன்னா டேஞ்சர்ஸ் ஆஃப் டோட்டாலிட்டேரியன் ரூல். டோட்டாலிட்டேரியன் ஒன்ஸ் அகெயின் அத்தாரிட்டேட்டிவ் ரூல், ஒரு ஹிட்லர் ரூல் மாதிரி. ஸோ இவர் எப்படி பிறக்கிறாரு? ஸோ எரிக் ஆர்த்தர் பிளேர் தான் இவரோட ஒரிஜினல் நேம். அண்ட் ஆர்வெல் நெவர் என்டையர்லி அபெண்டன்ட் ஹிஸ் ஒரிஜினல் நேம். ஸோ அவர் வந்து அவரோட ஒரிஜினல் நேமை வந்து அவர் வந்து விடவே இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு போயம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரிஜினல் நேமில் தான் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஒரு 2 போயம்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு போயம் வந்து அவரோட ஒரிஜினல் நேம் தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் டவுன் அண்ட் அவுட் இன் பாரிஸ் அண்ட் லண்டன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து 1933 பப்ளிஷ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து அவரோட ஜார்ஜ் ஆர்வெல்னு சொல்லிட்டு அவரோட சர்நேமை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த சர்நேமை வந்து எதோட இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவர் எடுத்துக்கிறாருன்னு அந்த நேமை ரிவர் ஆர்வெல். ஸோ ஆர்வெல் பாருங்கள், ரிவர் ஆர்வெல்லோட பேசிஸில் தான் இவர் வந்து சர்நேம் ஜார்ஜ் ஆர்வெல்னு வந்து வச்சுக்கிறாரு அவருக்கு. ஸோ ரிவர் ஆர்வெல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈஸ்ட் ஆங்கிலியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அந்த ரிவர் ஆர்வெல் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நாம்டி ப்ளியூம்னா வந்து அவரோட பென் நேம். அவரோட பென் நேம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக பென் நேம் வந்து கடைசி வரைக்குமே ஒரு சிலருக்குலாம் வந்து தெரியாது, நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் அந்த பென் நேம் வந்து இவரை வந்து அசோசியேட் பண்ணிட்டாங்க. எரிக் பிளேயர் தான் அவர் தான் வந்து ஜார்ஜ் ஆர்வெல்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அண்ட் தென் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்த ஃபியூ பீப்புளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு பிளேயர் தான் வந்து ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ இவரோட அந்த நேமில் நடந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வலோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப வந்து மாற்றிருக்கு. இன் விச் ஹி சேஞ்ச் ஃப்ரம் அ ப்ரில்லர் ஆஃப் பிரிட்டிஷ் இம்பீரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்டு அ லிட்ரல் அண்ட் பொலிட்டிக்கல் லிபரல். ஸோ அந்த அவரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே டோட்டலாக வந்து மாறி இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ரிபலாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹி வாஸ் பார்ன் இன் பெங்காலில் வந்து பிறக்கிறாரு, இந்தியா பெங்காலில். அண்ட் இன்டு அ கிளாஸ் ஆஃப் சாஹிப்ஸ். அவங்களோட குரூப் வந்து அந்த கிளாஸ் வந்து என்னதுன்னா சாஹிப்ஸ் குரூப்பில் வந்து அவங்க வந்து பிறக்கிறாங்க. அண்ட் ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ மைனர் பிரிட்டிஷ் அஃபீஷியல் இன் இந்தியன் சிவில் சர்வீஸ். His mother, of French extraction, was the daughter of an unsuccessful teak merchant in
பர்மா, மயன்மார். ஸோ அவங்களோட அம்மா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இடா. இடா வந்து ஒரு பர்மாவில் வளர்றாங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் உமன் பர்மாவில் வளர்றாங்க. ஸோ their attitudes were those of landless gentry, as Orwell later called lower middle class people. ஸோ அவரே வந்து அவர் எப்படி சொல்லிக்கிறாருன்னா அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் he says that he belongs to lower middle class family. ஸோ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தாலுமே அவங்க எப்படி ப்ரிட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கும் அவங்க ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காத அளவு தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த டைமில். ஆர்வெல் வாஸ் thus brought up in an atmosphere of impoverished snobbery. ரொம்ப ஒரு பகட்டுத்தன்மையோடு அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவரை வந்து வளர்த்துருக்காங்க அவங்க வீட்டில். ஸோ ஏர்ன் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் ஷோ ஆஃப் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன வயசில் வந்து அவரோட இங்கிலாந்துக்கு வந்து திரும்பி வந்துடுறாரு இல்லையா, ஒரு வயசாக இருக்கும்போதே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா he was sent in 1911 to a preparatory boarding school on Sussex coast. சசெக்ஸ் கோஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி, ஒரு ப்ரீ ஸ்கூல் மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து போய் சேர்றாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்டெலெக்சுவல் ப்ரில்லியன்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. மற்ற பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டிருக்காரு. ப்ளஸ் வந்து ஒரு ஒரு பாவர்ட்டி லைன்லேருந்து வர ஒரு கிட் இவர். ஸோ அதனாலேயும் வந்து அவரோட ஃபெல்லோ பாய்ஸ் வந்து இவரை வந்து வித்தியாசமாக பார்த்துருக்காங்க. என்னடா இவன் வந்து இந்த இந்த ஸ்டூடெண்ட் மட்டும் வித்தியாசமாக இருக்காங்களே, இந்த பையன் மட்டும் வித்தியாசமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவரை வித்தியாசமாகவே ஆரம்பத்துலேருந்தே பார்க்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இவரை வந்து புள்ளி பண்ணியிருக்காங்க, டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இவர் வந்து ரொம்ப மொரோஸ்னால் சீரியஸ், ரொம்ப சீரியஸாக அவர் வந்து வாழ்க்கையில் வந்து விருப்பமே இல்லாமல், ஸ்கூல் லைஃப்பில் வந்து விருப்பமே இல்லாமல் வித்ட்ரானாக வந்து இருந்திருக்காரு. ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக இருந்திருக்காரு. எக்ஸென்ட்ரிக்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட் பாயாக வந்து இவரை வந்து பார்த்துருக்காங்க அந்த ஃபெல்லோ சில்ட்ரன் அண்ட் தென் டீச்சர்ஸ். And he was later to tell of the miseries of those years in his posthumously published autobiographical essay. அவரோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஸேல வந்து அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஸே தான் நம்ம பார்க்குறோம். சச் வேர் த ஜாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை 1953 எழுதுகிறார் அவர். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு போஸ்துமஸாக வந்து அது வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ முன்னாடியே எழுதிட்டார், 1933 என்னமோ எழுதுகிறாரு. பட் அது வந்து போஸ்துமஸாக தான் பப்ளிஷ் ஆச்சு. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வருது. ஸோ ஆர்வெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் அவரோட அங்கிளோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ இங்கிலாண்டில் 2 லீடிங் ஸ்கூலில் வந்து கிடைக்குது. ஒன்று வெல்லிங்டன், இன்னொன்று வந்து ஈட்டன். ஸோ இது வந்து ரெண்டுலேயுமே ஒரு கொஞ்சம் பீரியட் தான் வந்து அட்டன் பண்ணுறாரு, லாங் டியூரேஷன் அட்டன் பண்ணல. அண்ட் ஃபார்மர் வெல்லிங்டனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிஃபோர் கண்டினியூயிங் ஹிஸ் ஸ்டடீஸ் அட் த லேட்டர், அவர் வந்து அந்த வெல்லிங்டனில் தான் அவரோட ஃபார்மர் எஜுகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஈட்டன் ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஈட்டன் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1917 21 வரைக்கும் அங்கே படிச்சிருக்காரு. ஸோ அல்டாஸ் பார்த்திங்கன்னா அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர்ஸ், அவர் தான் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க சின்ன வயசில். அண்ட் இட் வாஸ் அட் ஈட்டன் தட் ஆர்வெல் பப்ளிஷ்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ரைட்டிங் இன் காலேஜ் பீரியாடிக்கல்ஸ். ஃபஸ்ட்டு அவரோட ரைட்டிங்கை வந்து காலேஜ் பீரியாடிக்கல்ஸில் தான் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மெட்ரிகுலேட்டிங் அட் அ யூனிவர்சிட்டி, ஆர்வெல் டிசைடட் டு ஃபாலோ ஃபேமிலி ட்ரெடிஷன் அண்ட் இன் 1922 went to Burma as assistant district superintendent in the Indian Imperial Police. நிறைய விஷயம் அவரை வந்து இந்த டெசிஷனை வந்து ஏற்றுக்க வைக்குது. ஸோ அவரோட அந்த பப்ளிகேஷன் பாருங்கள், காலேஜில் நடக்கிற பப்ளிகேஷன் அண்ட் தென் அவர் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறத தாண்டி அவர் எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாரு, ஸ்கூல் எஜுகேஷனை முடித்தோடனே அவர் வந்து அவரோட ஃபேமிலி ட்ரெடிஷன் என்னதுன்னா பர்மாவில் வந்து சேர்ந்து போலீஸ் ஜாபை வந்து எடுத்துக்கிறது வந்து அவரோட ஃபேமிலி ட்ரெடிஷன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட தாத்தா வந்து ஒரு கிளர்ஜிமேனாக இருந்திருக்காரு. அண்ட் தென் அவரோட அப்பா வந்து ஒரு சிவில் சர்வீஸில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி ஒரு பர்மாவுக்கு வந்துடுறாரு. ஸோ தானும் வந்து பர்மாவில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவர் சேர்றாரு. அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்ட்டாக அவரோட சர்வீஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் வந்து நிறைய கண்ட்ரி ஸ்டேஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அவரோட ஒர்க் பீரியடில். ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு மாரல் இம்பீரியல் சர்வெண்ட்டாக தான் இருந்திருக்காரு. இம்பீரியல் சர்வெண்ட்டுனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதைப்படி கேட்டு நடக்கிற ஒரு சர்வெண்ட்டு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பர்மா, இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூலில் இருக்குது. எட் ஃப்ரம் பாய்ஹுட் ஹி ஹேட் வாண்டட் டு பிகம் அ ரைட்டர். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து இருக்கிற டிசைர் என்னதுன்னா அவர் வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாக இருந்திருக்கு. ஸோ அவரோட
போலீஸ் சர்வீஸில் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த பர்மிஸை வந்து அவங்களோட தட் இஸ் அவங்களோட விஷுக்கு அகெயின்ஸ்டாக, அவங்களோட வில்லுன்னா அவங்களோட விஷுக்கு அகெயின்ஸ்டாக எந்த அளவு வந்து பர்மிஸை இந்தியன்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு இவர். ஸோ இதை நினச்சி ரொம்ப வந்து இவர் வந்து அவமானமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இவர் ஒரு பிரிட்டிஷர் இல்லையா? ஸோ இந்த கொலனியல் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ரோலை வந்து இவர் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ தானும் வந்து கவர்மெண்ட் சொல்கிறத வந்து கேட்டாகணும் போலீஸாக இருக்கும்போது. ஸோ அவரோட விருப்பப்படி அவர் செய்ய முடியாது. ஸோ இதனாலேயே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸோ அந்த ஜாபை வந்து அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. அவரோட இந்த போலீஸாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸை 2 ஒர்க்கில் வந்து அவர் ரீகவுண்ட் பண்ணுறாரு. ஷூட்டிங் அன் எலஃபண்ட், ஹேங்கிங். ரீகவுண்ட்னா ரீகால் பண்ணுறது. ஸோ 2 ஒர்க்கில், இந்த 2 ஒர்க்லேயுமே அவர் இந்த போலீஸாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் ரீகால் பண்ணுறாரு. ஸோ இதை 2மே நம்ம வந்து கிளாசிக்காக பார்க்குறோம். ப்ரோஸ் பீசஸ் 2மே எஸ்ஸேஸ். இதை நம்ம கிளாசிக்காக கன்சிடர் பண்ணுறோம். பிரிட்டிஷோட சப்ரெஷன், பிரிட்டிஷோட அந்த பர்மிஸ் மேலே இருந்த அந்த அந்த ஆளுமை வந்து பிடிக்காம இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்பீரியலிசமுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து மாறாரு. அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அகெயின்ஸ்டாக மாறாரு. அந்த அத்தாரிட்டேரியன் ரூலுக்கு வந்து அகெயின்ஸ்டாக மாற ஆரம்பிக்கிறாரு. அண்ட் 1927 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வெல் வந்து இந்தியா விட்டு இங்கிலாந்துக்கு மூவ் ஆகி போகிறாரு. அண்ட் அதே இயரில் வந்து அவர் டிசைட் பண்ணுறாரு திரும்ப வந்து பர்மாவுக்கு வந்து திரும்பவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த 1927 டிசைட் பண்ணுறாரு. அண்ட் ஜான்வரி 1, 1928 இவர் வந்து அவரோட போலீஸ் ஆஃபீஸர் போஸ்டிங்கை வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ 1927 அவர் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ரைட்டிங் கரியரை வந்து அவர் 27 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அந்த போலீஸ் ஜாபை ரிசைன் பண்ணதுக்கு ஒரு 2 ரீசன் பார்க்குறோம். ஒன்று வந்து இவரோட ஆசை சின்ன வயசுலேருந்தே ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைம் ரீசன். ஸோ 2வது ரீசன் வந்து அங்கே இருக்கிற அந்த பிரிட்டிஷ் ரூல் வந்து அந்த அத்தாரிட்டேரியன் ரூல் வந்து இவருக்கு வந்து பிடிக்கல. Having felt guilty that the barriers of race and caste had prevented his mingling with the Burmese, he thought he could expiate. Expiate-na express பண்ணுறது. Some of expiate means expressing the guilt or atonement மாதிரி. Some of his guilt by immersing himself in the life of poor and outcast people of Europe. ஸோ இவரால் வந்து அந்த பர்மிஸ் பீப்புளோட இவரால் ப்ராப்பராக மிங்கிள் ஆக முடியல. ஏன்னா இவரோட ரேஸ் டிஃப்ரெண்ட், அந்த பீப்புளோட ரேஸ் டிஃப்ரெண்ட், இவரோட காஸ்ட் டிஃப்ரெண்ட், அந்த பீப்புளோட காஸ்ட் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட சஃபரிங்ஸில் வந்து இவரை வந்து ஐக்கியம் பண்ணிக்க முடியல. அதனால் இவர் எப்படி வந்து அதை வந்து அட்டோன் பண்ணுறாருனா, எப்படி அதை காம்பன்சேட் பண்ணுறாருன்னா, அவரை வந்து தன்னைத்தானே வந்து எதில் இம்மர்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னா, ஒரு புவர் லைஃப் ஸ்டைலில் வந்து அவரை இம்மர்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை எங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு? யூரோப்பில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அதை. டானிங் ரேக்கெட் கிளாத்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு அவரே வந்து டானிங்னா அவர் போட்டுக்கிறாரு, ஒரு ரக்கெட் கிளாத்தை வந்து போட்டுக்கிறாரு. எங்கே ரோம் பண்ணுறாருன்னா லண்டனில் ரோம் பண்ணுறாரு. லண்டனில் ஒரு சீப் லாட்ஜிங் ஹவுசஸை வந்து எடுத்துக்கிறாரு. இல்லை ஒரு லேபரராக பெக்கராக வந்து சுற்றுறாரு. ஸோ பெக்கராக எங்கே சுற்றுறாருன்னா இம்ப்ரோவரிஸ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் பாரிஸ் அண்ட் ஒர்க்ட் அஸ் அ டிஷ்வாஷர் இன் ஃப்ரெஞ்ச் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஒரு டிஷ்வாஷராக வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு ப்ரொஃபஷ்னல் வேக்ரண்ட்டாக தன்னைத்தானே வந்து மாற்றிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து சுற்றுறாரு. வேக்ரன்ஸ்னால் ட்ராம்ப். ஸோ ட்ராம்ப் ஹோம்லெஸ் பீப்புளாக. ஸோ இங்கிலாண்டில் லண்டனில் ஒரு ஹோம்லெஸ் பீப்புளாக வந்து சுற்றுறாரு. ஒரு ஒர்க்கிங் கிளாஸோட தன்னைத்தானே வந்து ஐக்கியப்படுத்திக்கிறாரு லண்டனில். ஸோ எதுக்காகனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணுறதுக்காக இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஒரு விஷயம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னதுன்னா அந்த பர்மிஸோட தன்னைத்தானே வந்து ஐக்கியம் பண்ண முடியல, மிங்கிளாக முடியல. ஸோ அதை வந்து எங்கே வந்து அவர் வந்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறாரு? யூரோப்பில், அவரோட இங்கிலாண்டில் காம்பன்சேட் பண்ணிக்கிறாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆர்வெலுக்கு வந்து ஒரு மெட்டீரியலாக அமைஞ்சிருக்கு. எதை எழுதுறதுக்குன்னா டவுன் அண்ட் அவுட் இன் பாரிஸ் அண்ட் லண்டன் அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவலை எழுதுறதுக்கு இது வந்து ஒரு சோர்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவல் இன்சிடென்ட்ஸ். ஆனால் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபிக்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல்னு சொல்கிறோம். அண்ட் இந்த புக் வந்து 1933 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் வந்து இந்த ஒர்க் வந்து அவருக்கு கொடுக்கல. அண்ட் ஆர்வெலோட ஃபர்ஸ்ட் நாவல் பாருங்கள், பர்மிஸ் டேஸ் அப்படிங்கிற நாவல் 1934.
ஸோ இது வந்து ஒரு இட் எஸ்டாப்ளிஷ்ட் த பேட்டர்ன் ஆஃப் a subsequent fiction in its portrayal of sensitive, conscientious and emotionally isolated individual who is at odds with an oppressive or dishonest social environment. ஸோ இது வந்து ஒரு எந்த பேட்டர்னில் இருக்குன்னா அதே சிமிலர் பேட்டர்ன் தான். இந்த டவுன் அண்ட் அவுட் அப்படிங்கிற அதே சிமிலர் பேட்டர்னில் தான் இதுவும் இருக்குது. ஸோ ஒரு சென்சிட்டிவான ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசுது. ஒரு மனசாட்சிக்குட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு கான்சென்ஷியஸ்னால் மனசாட்சிக்குட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பர்சனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்ரேயல் இருக்குது. இல்லைன்னா இமோஷ்னலி அந்த போர்ட்ரேயல் எப்படி இருக்குன்னா இமோஷ்னலாக ரொம்ப ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசுகிற மாதிரி அந்த நாவல் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து எதை வந்து தீமாக டிஸ்கஸ் பண்ணுதுன்னா அப்ரெசிவ்னஸ். எப்படி வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து அப்ரெஸ் பண்ணுது இன்னசென்ட் பீப்புளை, எப்படி அவங்கள வந்து அவங்களோட ஆளுமைக்கு வந்து எப்படி உட்படுத்தப்படுறாங்க அந்த இன்னசென்ட் பீப்புள் அப்படிங்கிற ஒரு சோஷியல் என்வாயன்மெண்ட்டை வந்து இது டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அவரோட நாவல் பாருங்கள், எ கிளர்ஜிமேன்ஸ் டாட்டர் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து எதை வந்து டீல் பண்ணுதுன்னா ஒரு அன்ஹாப்பி ஸ்பினிஸ்டர். She achieves a brief and accidental liberation in her experiences among some agricultural laborers. ஸோ இதை தான் வந்து அந்த நாவல் டீல். ஸோ அந்த உமனோட லிபரேஷன் பாருங்கள். அன்ஹாப்பி அந்த ஸ்பினிஸ்டர் ரொம்ப அன்ஹாப்பியான ஒரு ஸ்பினிஸ்டர்னா அன்மேரிட் உமன். அன்ஹாப்பியான சினிஸ்டரோட ஆக்சிடென்டல் லிபரேஷன் வந்து ஸோ லிபர்ட்டி வந்து நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு ஃப்ரீடம், எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஃப்ரீடம். அவங்களுக்கு வந்து அது எப்படி கிடைக்குது அந்த லிபரேஷன்? எதர்ச்சியாக கிடைக்குது, ஆக்சிடென்டலாக அந்த லிபர்ட்டி வந்து கிடைக்குது அவங்களுக்கு. எதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், சம் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், அந்த லேபரர்ஸ் மூலிமா அந்த ஆக்சிடென்டல் லிபர்ட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சரி, அடுத்த பாருங்கள், கீப் த ஆஸ்பெடிஸ்ட்ரா ஃப்ளையிங் 1936 எழுதுறாரு. ஸோ அதில் வந்து எதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஹி வாஸ் ஆக்சுவலி அதில் இருக்க கேரக்டர் வந்து ஹி வாஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் அ புக் செல்லர்ஸ் அசிஸ்டண்ட். ஸோ அதில் வந்து ஒரு புக் செல்லரை வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த புக் செல்லர் வந்து ஒரு ஹி வாஸ் லிட்ரலி இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் ரீடிங் புக்ஸ் ஆர் லிட்ரேச்சர் ஆர் த புக்ஸ். ஹி வாஸ் எ பிப்ளியோஃபைல். அந்த புக் லவருக்கு எது வந்து பிடிக்கலன்னா ஹி வாஸ் அகெயின்ஸ்ட் கமர்ஷியலிசம் அண்ட் மெட்டீரியலிசம் ஆஃப் த மிடில் கிளாஸ் லைஃப், பட் ஹூ இன் த எண்ட் இஸ் ரீகன்சைல்டு டு பர்க்வாசி ப்ராஸ்பெரிட்டி by his forced marriage to the girl he loves. ஸோ இவரோட அடுத்து from the road to Wigan peer to World War II. ஸோ இதில் வந்து ஆர்வெல் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா, ஸோ நமக்கு தெரியும் ஆர்வெல் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட. ஸோ இது வந்து ஆர்வெலோட ஃபர்ஸ்ட் சோஷியலிஸ்ட் புக் வாஸ் அன் ஒரிஜினல் அண்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் பொலிட்டிக்கல் ட்ரீட்ஸி டைட்டில்ட் த ரோட் டு விகன் பியர் 1937. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ரீட்டி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் மாதிரி தான் நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணணும். இட் பிகின்ஸ் பை டிஸ்கிரைபிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் when he went to live among the destitute and unemployed miners of northern England. ஸோ இதில் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு சில காலம் எப்படி வந்து அந்த ட்ராம்போட சில காலம் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு டெஸ்டிடியூட்னா அவர் வந்து அவங்க வந்து ரொம்ப மிஸ்ஃபார்ச்சுனேட் பீப்புள் அண்ட் அன்எம்ப்ளாய்டு மைனஸ். அவங்க அந்த அன்எம்ப்ளாய்டு மைனஸ் எங்கே இருக்காங்கன்னா நார்தர்ன் இங்கிலாண்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க. மைனிங்கில் இருக்கவங்கள நம்ம என்ன சொல்கிறோம், மைனர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஷேரிங் அண்ட் அப்சர்விங் தேர் லைஃப்ஸ். ஸோ அவங்கள வந்து அவங்க கூடவே இருந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அண்ட் இட் எண்ட்ஸ் இன் அ சீரீஸ் ஆஃப் ஷார்ப் கிரிட்டிசிசம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் சோஷியலிஸ்ட் மூமெண்ட்ஸ். ஸோ அது வந்து அந்த மைனர்ஸோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ண அந்த சேலஞ்சஸ் அண்ட் அவங்க ஃபேஸ் பண்ண அந்த பாலிட்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே அவர் வந்து பக்கத்திலே இருந்து ஒரு மைனராக இருந்து அப்சர்வ் பண்ணி அவர் வந்து எழுதுகிற விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு கிரிட்டிசிசமாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஒர்க் வந்து ஃப்ரம் த ரோட் டு விகன் பியர் வந்து இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க். இட் கம்பைன்ஸ் மாடர்ன் ரிப்போர்ட்டிங் வித் அ டோன் ஆஃப் ஜெனரஸ் ஆங்கர் தட் வாஸ் டு கேட்டகரைஸ் ஆர்வெல் சப்சிக்வெண்ட் ரைட்டிங். ஸோ அது வந்து பாருங்கள், ஜெனரஸ் ஆங்கர், ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு கோபம். ஜெனரஸ் கைண்ட்னஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஜெனரஸ் ஆங்கர், லுக் அட் த யூசேஜ் ஆஃப் த வேர்ட் ஹியர். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்தளவு வந்து ஷார்ப்பாக இருக்குது. அதில் அந்த கிரிட்டிசிசம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஷார்ப்பாக அவர் வந்து பேசியிருக்கார்.
By the time The Road to Wigan Pier was in print, Orwell was in Spain. ஸோ அந்த ரோட் டு விகன் வந்து பிரிண்டில் இருக்கும்போது பிரிண்ட் பப்ளிஷ் பண்ணும்போது ஆர்வெல் வந்து ஸ்பெயினில் இருக்காங்க. அண்ட் ஹி வென்ட் டு ரிப்போர்ட் ஆன் சிவில் வார் தேர் அண்ட் ஸ்டேட் டு ஜாயின் த ரிப்பப்ளிகன் மிலிட்டியானா மிலிட்ரி, serving on the Aragon and terrible fronts and risking to the rank of second lieutenant. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரியர் மாதிரியே இருந்து அங்கே போராடி இருக்காரு அந்த டைமில். ஸோ அந்த லெஃப்டினண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணார் இல்லையா ட்ரூவெல்ல. ஸோ ஹி வாஸ் சீரியஸ்லி அங்கே வந்து அவருக்கு அந்த ட்ரூவெல்ல வந்து ஹி வாஸ் wounded. ஸோ ஹி ஹேட் அ சிவியர் டேமேஜ் இன் இஸ் த்ரோட் பெர்மனெண்ட்லி. அந்த பெர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாய்ஸே வந்து அந்த அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஷார்ட் ஆகிருக்கு, கன் ஷாட் வந்து அவரோட த்ரோட்டில் வந்து ஏற்பட்டிருக்கு. அண்ட் என்டோவிங் ஹிஸ் ஸ்பீச் வித் அ ஸ்ட்ரேஞ்ச் கம்பெலிங் குவைட்னஸ். ஸோ விட்டு விட்டு வந்து பேசுகிற மாதிரி தான் அவர் வந்து பேசியிருக்காரு பிற்காலத்தில். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப குவைட்டாகவே தான் இருந்திருக்காரு, அதிகமாக பேசாமல். ஸோ லேட்டர் இன் May 1937, ஆஃப்டர் ஹேவிங் fought in Barcelona against communists who were trying to suppress their political opponents. ஸோ அந்த பார்சிலோனாவுக்கும் கம்யூனிஸ்ட்க்கும் நடந்த அந்த போரில் கம்யூனிஸ்ட் வந்து யாரை வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸை வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இவர் வந்து அந்த ஸ்பெயினில் வந்து அதுக்கு மேலே வந்து இருக்க முடியல. இவருக்கு வந்து அவரோட உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு ஸ்பெயினில் இருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கம்யூனிசம் மேலே லைஃப் லாங் வந்து ஒரு பயம் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதை எதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாருன்னா, இந்த ஸ்பானிஷ் எக்ஸ்பீரியன்ஸஸை ஹோமேஜ் டு கெட்டோலினா அப்படிங்கிற ஒர்க்கை 1938 எழுதுறாரு. அதில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அண்ட் இதை வந்து ஒரு பெஸ்ட் ஒர்க்காக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெயினில் இருந்து அவர் வந்து வராரு. ஸோ இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாரு. ஸோ இது வந்து அந்த ப்ரீவியஸ் ஒர்க்குக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, பேரடாக்சிக்கலாக இருக்குது. ஸோ அது என்ன ஒர்க்னா கம்மிங் அப் ஃபார் ஏர் 1939 எழுதுறாரு. ஸோ அவர் வந்து எதை வந்து பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, ஸோ அந்த நாவலில் ஒரு கேரக்டர், அந்த நாவலில் இருக்க பிரின்சிபல் கேரக்டர் வந்து ஒரு மிடில் ஏஜ்டு மேன். ஸோ அந்த மிடில் ஏஜ்டு மேன் வந்து அவருக்கு வந்து நிறைய நாஸ்டாலிக் ரீகலெக்ஷன்ஸ் இருக்குது. நாஸ்டாலிக்னா அந்த பழைய விஷயத்தை, அந்த பாஸ்டெல்லாம் வந்து யோசிக்கிறது, அதை அசைப்போடுற ரீகலெக்ஷன்ஸ் தான் அந்த நாஸ்டாலிக் ரீகலெக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து என்ன எக்ஸாமைன் பண்ணுறாங்கன்னா அந்த ரீகலெக்ஷன்ஸில், ஸோ ஹீ எக்ஸாமைன்ஸ் த டீசன்சி ஆஃப் அ பாஸ்ட் இங்கிலாண்ட் அண்ட் எக்ஸ்பிரஸஸ் ஃபியர்ஸ் அபவுட் அ ஃபியூச்சர் த்ரெட்டன்டு பை வார் அண்ட் ஃபாசிசம். ஸோ அதில் அந்த ரீகலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து பாஸ்ட் இங்கிலாந்து வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதே வந்து அந்த மிடில் ஏஜ்டு மேனுக்கு வந்து என்ன ஒரு ஃபியர் இருக்குன்னா, ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, ஃப்யூச்சரில் இருக்கிற அந்த வாரை நினச்சி பயப்படுறாரு. அண்ட் அதில் இருக்கிற அந்த ஃபாசிசிசம், அத்தாரிட்டேரியன் ரூலை நினச்சி அவர் வந்து பயப்படுறாரு. ஸோ வேர்ல்டு வார் 2 வந்து முடியுது. ஸோ ஆர்வெல்லை வந்து மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இவர் மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து வெளியே வந்த ஆர்வெல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வீஸ் பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி பிபிசியில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அண்டு பிபிசியிலேருந்து 1943 வெளியே வராரு. லிட்ரரி எடிட்டராக ட்ரிபியூன் பேப்பரில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. தட் இஸ் அந்த ட்ரிபியூன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ சோஷியலிஸ்ட் பேப்பர், லெஃப்ட் விங் சோஷியலிஸ்ட் பேப்பர் தான் இந்த ட்ரிபியூன். ஸோ அந்த ட்ரிபியூன் யாரோட அசோசியேட் ஆயிருக்குன்னா பிரிட்டிஷ் லேபர் லீடர் அனரின் பீவனோட அசோசியேட் ஆயிருக்கு அந்த ட்ரிபியூன். ஸோ அந்த ட்ரிபியூனில் தான் நமக்கு இந்த யூ அண்ட் தி ஆட்டம் பாம்பும் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆர்வெல் வந்து ஒரு ப்ராலிஃபிக் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் சீரியஸ் கிரிட்டிசிசம்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் லைக் எஸ்ஸேஸ் ஆன் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அண்ட் ஆன் பாய்ஸ். ஸோ வீக்லிஸ் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ் அபவுட் இங்கிலாந்து. ஸோ இவர் வந்து அந்த டைமில் ரொம்ப ப்ராலிஃபிக்காக இருந்திருக்காரு, ரொம்ப ஆக்டிவான ஒரு ரைட்டராக இருந்திருக்கு. ஸோ அவரோட அனிமல் ஃபார்ம் அண்ட் 1984. ஸோ அவரோட 1944 ஆர்வெல் பாருங்கள் அந்த அனிமல் ஃபார்மை வந்து எழுதி முடிக்கிறாரு. அனிமல் ஃபார்ம் வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபேபிள்னா ஒரு ஸ்டோரி. ஸோ இது வந்து இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பாலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபேபிள் based on the story of the Russian Revolution and its betrayal by Joseph Stalin. In the book, a group of barnyard animals overthrow and chase off their exploitative human masters and set up an egalitarian society of their own. ஸோ இந்த ஸ்டோரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேபிள்.
என்ன பொலிட்டிக்கல் ஸ்டோரினா, இது வந்து ஒரு ரஷ்யன் ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷனில் ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிறவர் வந்து ஏமாத்திருக்காரு, துரோகம் பண்ணியிருக்காரு. அவரோட துரோகத்தை பற்றி தான் இதில் வந்து டீல் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த புக் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேபிள் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் எப்படி வந்து டீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பார்னியார்ட் அனிமல்ஸ், ஓப்பனாக ஒரு ஃபார்மியார்ட், பார்னியார்ட்னா ஒரு ஃபார்மியார்டு. ஸோ அந்த ஃபார்மியார்டில் இருக்கிற அனிமல்ஸ், ஸோ அனிமல்ஸ் வந்து ஒரு யூனோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது என்ன வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, தே ஆர் மோர் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஆஃப் த ஹியூமன் மாஸ்டர்ஸ். ஹியூமன் மாஸ்டர்ஸை வந்து அவங்க வந்து சேஸ் பண்ணுறாங்க, அவங்க துரத்தி விடுறாங்க. துரத்தி விட்டு ஒரு ஈக்லிட்டேரியன் சொசைட்டியை வந்து செட் பண்ணுறாங்க. ஈக்லிட்டேரியன் சொசைட்டினா வந்து ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ரைட்ஸ். ஸோ இப்போ அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்போமா? ஸோ அனிமல்ஸ்க்கு வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து நம்ம கொடுப்போமா? கிடையாது இல்லையா? ஸோ ஹியூமன் கம்பேர் பண்ணும்போது அனிமலுக்கு வந்து ஒரு சப்சர்வியன்ட் ரைட்ஸை தான் நம்ம வந்து கொடுப்போம், சபார்டினேட் ரைட்ஸ் தான் வந்து கொடுப்போம். ஸோ இந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து த்ரோ பண்ணிவிட்டு, அவங்களெல்லாம் சேஸ் பண்ணிவிட்டு, அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு, அந்த அனிமல்ஸ் வந்து அவங்களுக்கே ஒரு ஆட்சியை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்களாம். ஸோ அவங்களே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செட் பண்ணிக்கிறாங்க, பாலிசிஸை செட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த ரைட்ஸ் படி பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸும் ஈக்குவல், எல்லாருமே ஈக்குவல். ஸோ ஹென்னுக்கும் வந்து ஒரே ரைட்டு தான், ஒரு பிக்குக்கும் ஒரே ரைட்டு தான், ஒரு லேம்புக்கும் ஒரே ரைட்டு தான், ஒரு டைகருக்கும் ஒரே ரைட்டு தான், அந்த மாதிரி. அவரோட இந்த நாவலுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்வெல் ஹேட் டிஃபிகல்ட்டி ஃபைண்டிங் அ பப்ளிஷர் ஃபார் த ஸ்மால் மாஸ்டர் பீஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன மாஸ்டர் பீஸ். ஸோ இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுல அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு. ஆனால் இது வந்து 1945 வந்து இது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இது பப்ளிஷ் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா, அனிமல் ஃபார்ம் மேட் ஹிம் ஃபேமஸ் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஸ்பரஸ். ஸோ இதில் நிறைய ரெவென்யூவும் அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு இது மூலிமா. ஸோ அனிமல் form was Orwell's finest works, full of wit, fantasy, and admirably written. It has, however, been overshadowed by his last book, 1984, which was written in the year 1949. ஸோ அனிமல் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மாஸ்டர் பீஸ். இவரோட ஒர்க்லேயே வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டான மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபுல் ஆஃப் விட், ஃபேண்டசி, அண்ட் தென் அது ரொம்ப வந்து சூப்பர்பாக வந்து இந்த நாவலை வந்து எழுதியிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆன 1984 வந்து பார்த்திங்கன்னா, இதை ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சான், இதை வந்து அதை சர்பாஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 விஷயத்தை வந்து இந்த 1984 வந்து டீல் பண்ணுறாங்க. ஒன்று, ஹீ வான்ஸ், ஸோ ஃப்யூச்சர் இயர்ஸை பாருங்கள், 1949 எழுதுகிறாங்க. ஆனால் எதை பற்றின ஒரு ஒர்க்காக 1984 ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் இங்கிலாந்து அப்படிங்கிறது, இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இயர்ஸ் ஆஃப் ப்ரூடிங் ஆன் த ட்வின் மினாசஸ்னால் வந்து ஒரு பேரழிவு, ஒரு ஈவில் ஃபோர்ஸஸ். ஸோ என்னதுன்னா நாசிசம் அண்ட் ஸ்டாலினிசம். ஸோ இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த நாவல் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஹிட்லரோட ஒரு ரூல் அண்ட் ஸ்டாலினிசமோட ஒரு ரூல். ஸோ இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த நாவலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாசிசம், ஸ்டாலினிசம் ரெண்டுமே ஒரே ஐடியாலஜி தான் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ரெண்டுமே அத்தாரிட்டேரியன் ரூலை தான் வந்து டிபிக் பண்ணுது. ஸோ இந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் செட் இன் அ ஃபியூச்சர், இமேஜினரி ஃபியூச்சர் இன் விச் த வேர்ல்டு இஸ் டாமினேட்டட் பை 3 பெர்பச்சுவலி வாரிங் டோட்டாலிட்டேரியன் போலீஸ் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த நாவல் வந்து எதில் செட் ஆகிருக்குன்னா, ஃப்யூச்சரில் வந்து செட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த நாவல் வந்து அந்த சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாவலில் வந்து இருக்கிற சொசைட்டி வந்து 3 போலீஸ் ஸ்டேட்டை வந்து மையமாக வச்சு அந்த நாவல் வந்து செட் ஆகிருக்கு, சொசைட்டி செட் ஆகிருக்கு. 3 போலீஸ் ஸ்டேட் வந்து அந்த சொசைட்டி வந்து டாமினேட் பண்ணுது. அண்ட் இந்த புக்கோட ஹீரோ, அந்த 1984ஓட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மேன், அண்ட் ஹிஸ் நேம் இஸ் வின்சென்ட் ஸ்மித். இவர் வந்து ஒரு மைனர் பார்ட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஹி பிலாங்ஸ் டு அ மைனர் பார்ட்டி, ஒரு மைனர் செக்ட் ஆஃப் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸோ இல்லை மிடில் கிளாஸ் பீப்புளோ வந்து செக்ட்லேருந்து வந்திருக்கலாம். இந்த 3 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டில் வந்து அவர் இருக்காராம். ஒன் ஆஃப் தோஸ் 3 ஸ்டேட்ஸ். ஸோ அந்த வின்சென்ட் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா, ஹீ லாங்ஸ் ஃபார் ட்ரூத் அண்ட் டீசென்சி தட் லீட்ஸ் ஹிம் சீக்ரெட்லி ரிப்பல் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். ஸோ இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து
இவர் வந்து போகிறதுக்கு வந்து எது தூண்டுதலாக இருக்குன்னா, இவர் ரொம்ப உண்மையாக இருக்கார், ரொம்ப டீசெண்டாக இருக்கார். ஸோ இந்த விஷயத்தினால இவர் கவர்மெண்ட்டுக்கு வந்து சீக்ரெட்டாக வந்து இன்னும் அகெயின்ஸ்டாக இருக்கார். ஓப்பனாக அகெயின்ஸ்டாக இல்லை, ஓப்பனாக அகெயின்ஸ்டாக இருக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் இஸ் ஸ்பையிங் எவ்ரிபடி. ஸோ அதனால் ஓப்பனாக வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. அதனால சீக்ரெட்டாக இவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. ஸோ வின்சென்ட் ஸ்மித்துக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் இருக்குது. ஸோ அவங்கள மாதிரி யோசிக்கிற லைக் மைண்டட் ஒரு உமனை வந்து இவர் வந்து நேசிக்கிறாரு. பட் தே போத் ஆர் அரெஸ்டட். இந்த விஷயத்தை தெரிஞ்ச போலீஸ் வந்து போலீஸ், இந்த போலீஸோட டிபார்ட்மெண்ட் பாருங்கள், போலீஸ், இவங்க 2 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இம்ப்ரெசன்மெண்ட், அந்த டார்ச்சர் அண்ட் அவங்களுக்கு வந்து திரும்ப சொல்லப்படுது ரீஎஜுகேஷன் ஆஃப் ஸ்மித் ஆர் இன்டெண்டட் நாட் மியர்லி டு பிரேக் ஹிம் ஃபிசிக்கலி or make him submit, but to root out his independent mental existence and his spiritual dignity until he can love only the figure he previously most hated, the apparent leader of the party, Big Brother. இம்ப்ரெசன்மெண்ட்டில் நடந்த அந்த டார்ச்சர், அதனால் இவர் வந்து ரொம்ப ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப வந்து எக்ஸாஸ்ட் ஆகிருக்காரு, டயர்டாகிருக்காரு. ஸோ அது மூலிமா அவர் வந்து முன்ன யாரை வந்து அதிகமாக வெறுத்தாரோ இப்போ அவரை மட்டுமே தான் இவர் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்தளவு வந்து அவங்கள வந்து டியூன் பண்ணிட்டாங்க. ஸோ யாருன்னா அந்த பார்ட்டி லீடர் வந்து பிக் பிரதர் தான் அந்த பார்ட்டியோட லீடர். ஸோ Orwell's of the political dangers of totalitarianism made a deep impression of his contemporaries and upon subsequent readers, and book's title and many of its coined words and phrases, Big Brother is watching you, Newspeak, Double Think, became by words for modern political abuses. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஆர்வலோட இந்த புக் 1984 இந்த புக் வந்து எதை வந்து வார்ன் பண்ணுதுன்னா டொட்டாலிட்டேரியனிசம் வந்து நமக்கு வந்து வார்ன் பண்ணுது. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு கண்டெம்ப்ரரி பீப்புள் மனசில் வந்து ஒரு இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த 1984 நாவலை வந்து படிக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே என்ன வந்து ஒரு பாப்புலரான ஒரு வேர்டாக இருந்திருக்குன்னா ஃப்ரேஸ் வந்து இந்த பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ. ஸோ இது வந்து நம்ம கூட நிறைய பேர் வந்து நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. லிட்ரேச்சருக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கெல்லாம் கூட ஃபெமிலியராக இருக்கும் இந்த ஃப்ரேசஸ். அந்தளவு பாப்புலராக இருக்குது இந்த ஃப்ரேஸை பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ, நியூஸ் ஸ்பீக், டபுள் திங்க்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து பாப்புலரான வேர்ட்ஸ். யாரை வந்து டிகிரேட் பண்ணுற வேர்ட்ஸு, பொலிட்டிக்கல் அப்யூசஸை வந்து டிகிரேட் பண்ணுற வேர்ட்ஸாக வந்து இது வந்து பரவலாக வந்து கண்டெம்ப்ரரி பீப்புள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. See, Orwell wrote the last pages of the 1984 in a remote house on the Hebridean island of Jura. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த இன்ட்ரோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த அவங்களோட ஒய்ஃப் எய்லின் வந்து இறந்தவொடனே இவங்க ஜூரா ஐலாண்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே தான் இந்த நாவலை வந்து அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த லாஸ்ட் பேஜஸை வந்து அந்த ஒரு தனியாக அந்த வீடு வந்து யாருமே இல்லை. ஸோ அந்த வீட்டில் வந்து அவங்க இந்த நாவலை வந்து எழுதுகிறாங்க. ஸோ அந்த ஹெப்ரிடின் அப்படிங்கிற வீடை வந்து எதுக்கப்புறம் வாங்கியிருக்காங்கன்னா, அந்த அனிமல் ஃபார்மில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ரெவென்யூ ஏர்ன் பண்ணார் இல்லையா. ஸோ அதில் வாங்கின வீடு தான் இந்த ஹெப்ரிடின். ஸோ இங்கே தான் வந்து அந்த நாவலோட லாஸ்ட் பேஜஸை வந்து அவர் எழுதி முடிக்கிறாரு. அண்ட் இவர் வந்து அதை எழுதும்போதே அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார். அந்த எழுத ஆரம்பிக்கும் போதே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார். அண்ட் ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஃபார் டியூபர்குலோசிஸ். அண்ட் அதில் வந்து அவர் லண்டன் ஹாஸ்பிட்டலில் 1950 இறந்தும் போயிடுறார் இவர். நம்மளோட அடுத்த வீடியோவில் UN the Atom Bombோட டீட்டெயில்டு சம்மரி பார்க்க போகிறோம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.